குடியாத்தத்தை அடுத்த கதிர்குளம், கே. மோட்டூர், தாட்டிமானப்பள்ளி, ராமாபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு காட்டு யானைகள் அடிக்கடி வந்து அட்டகாசம் செய்து விளைநிலங்களில் சாகுபடி செய்திருக்கும் பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு தாட்டிமானப்பள்ளி கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் இருந்து 4 பெரிய காட்டு யானைகளும் 2 குட்டி யானைகளும் என மொத்தம் 6 காட்டு யானைகள் கூட்டமாக வந்து அங்குள்ள விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை துவம்சம் செய்தன. அதில் தாட்டிமானப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த சீனிவாசன், தாமோதரன், முனிராஜ், சரோஜா, நந்தகோபால், மம்தா, சின்னப்பன் ஆகியோரின் நிலத்தில் சாகுபடி செய்திருந்த நெல், அவரை, கொள்ளு பயிறு மற்றும் வாழை, தென்னை, பப்பாளி மரங்களும் விவசாய நிலத்தில் இருந்த குழாய்களையும் நாசம் செய்தன. அதில் பல்லாயிரம் ரூபாய் மதிப்பிலான வேளாண் பயிர் சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் காட்டு யானைகள் அங்குள்ள கிராம குடியிருப்புக்கு அருகில் வரை சென்று பிளறியது. இதனால் அச்சமடைந்த கிராம பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கினர். மேலும் அதிகாலையில் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச செல்லும் விவசாயிகள் பால் கறந்து நகரத்துக்கு எடுத்து செல்வோர் காட்டு யானைகள் அச்சத்தால் பொழுது விடிந்ததும் வெளியே வந்தனர். அதேபோல் கள்ளப்பாடி, கே. மோட்டூர் பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள் ரவி, கோவிந்தராஜ், மணி ஆகியோரின் விளைநிலங்களில் வாழைத்தோட்டம், நெற்பயிர், பப்பாளி மரங்கள் மற்றும் குழாய்களை சேதப்படுத்தின. அவர்களுக்கும் பல்லாயிரம் ரூபாய் மதிப்பில் சேதமாக்கின. இது குறித்து தகவல் அறிந்ததும் கே. மோட்டூர் பகுதிக்கு வனவர் மாசிலாமணி, வன காப்பாளர் நீலகண்டன் உள்ளிட்ட வனத்துறையினர் விரைந்து சென்று பட்டாசுகளை வெடித்து காட்டு யானைகளை விரட்டியடித்தனர். மேலும் கதிர்குளம் பகுதியை சேர்ந்த பிச்சாண்டி, அருண்குமார் ஆகியோரின் நிலத்தில் நெற்பயிர், மாமரங்களை சேதப்படுத்தினர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.